வணக்கம். மதுரை மீனவர் சமையல் சேனலுக்கு உங்களை அனுப்பி அழைக்கின்றேன். நான் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, புளி நெல்லிக்காய் அளவு, 3 தக்காளி, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 10, கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டேன். உளுந்து பருப்பையும் சேர்த்துட்டேன். நல்லா வறுக்கலாம். கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்து வறுக்கிறேன். அதுலேயே மல்லி விதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வறுபடணும். இப்போ வறுபட்டுருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். அதுலேயே எடுத்து வச்சுருக்க வரமிளகாவும் சேர்த்துட்டேன். புளியும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நான் வறுக்கலாம். இப்போ வறுத்ததை எடுத்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் இங்கே மாடி தோட்டத்து கத்திரிக்காய் ரொம்ப நல்லா வந்தது. நிறைய காய்ச்சது. கத்திரிக்காய் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இந்த கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டுக்காய்னாவே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். எங்கள் தோட்டத்தில் இப்போ தான் அவரைக்காய் நிறைய பூ எடுத்து காய் காமிச்சிருக்குது. காய் ஒன்று பெருசு பெருசாக இருக்குது. சீக்கிரமாக மாடி தோட்டத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த கத்திரிக்காயை ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வதக்கி வச்சது ஆறட்டும். இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கலாம். ஆறிடுச்சு. இப்போது தனித்தனி அரைச்சிக்கலாம். தொக்கை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். தாளித்ததை இப்போ தொக்கில் சேர்த்துட்டேன். நான் இப்போ இட்லியோடு சாப்பிட போகிறேன். இட்லி ரொம்ப பூ மாதிரி இருக்குது. சாப்பிட்டான இந்த இட்லி கூட கத்திரிக்காய் தொக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கை நல்லா கலந்து விட்டேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இதை வச்சு ஒரு 10 இட்லி கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.